10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 3 மாணவிகள் 500க்கு 499 மதிப்பெண்கள் எடுத்து சாதனை படைத்துள்ளனர். மாவட்ட ஆட்சியர் ஆவதே தங்களது லட்சியம் என 3 மாணவிகளும் தெரிவித்துள்ளனர். தமிழ்ல மட்டும் 99, மீதி 4 சப்ஜெக்ட்லையும் சென்டம். நான் எடுத்ததுக்கு என்னோட பேரண்ட்ஸ், அப்புறம் ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ், அப்புறம் திவாகரன் சார், பெல் சார், அப்புறம் பிரின்ஸிபல் சார் எல்லோரும் தான் காரணம். ஹார்ட் ஒர்க் நல்லா பண்ணால் அச்சீவ் பண்ணலாம். நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்து க்ரியேட்டிவாக எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுனா நிறைய மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணலாம். என்னோடய எய்ம் ஐஏஎஸ், யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி சர்வீஸ் பண்ணணுன்னு ஆசை. எந்த கண்டென்ட் நம்ம படித்தாலுமே கண்டென்ட்டை நல்லா புரிஞ்சு படித்து, அப்புறம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா அந்த கண்டென்ட் பற்றி தெரிஞ்சதையும் நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் போட்டு எழுதணும். அப்படின்னா நம்ம நல்லா ஸ்கோர் பண்ணலாம், நம்ம மைண்டும் நல்லா ப்ராட் ஆகும். ஸ்கோர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த மார்க் ஸ்கோர் பண்ணதுக்கு பிரின்ஸிபல்ஸாக, டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களுடைய சப்போர்ட்னஸும் மோட்டிவேஷனும் தான் வந்து எனக்கு இந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்னை புஷ் பண்ணுச்சு. அண்ட் அதுக்கு வந்து என்னோடய பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், அப்புறம் வந்து பிரின்ஸிபல் சார் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. என்னோடய கிரேட்ஃபுல்னஸ் அவங்களுக்கு எப்போவுமே இருக்கும். நெக்ஸ்ட்டு என்னோடய எய்ம் வந்து சிவில் சர்வெண்ட் ஆகணுங்கிறது தான் என்னோடய எய்மு. அண்ட் அதுக்கு ரிலேட்டட் கோர்ஸ் எடுத்து படிக்கலான்னு இருக்கேன். 499. நான் இவ்வளோ மார்க் எடுத்ததுக்கு என்னோட ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், மை பேரண்ட்ஸ், என்னோட சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் எல்லாத்தோட சப்போர்ட்னால தான் நான் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன். எல்லாமே ரொம்ப டே நைட்டாக ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு எனக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன மிஸ்டேக் இருந்தாலும் கூப்பிட்டு வச்சு கரெக்ஷன் பண்ணுவாங்க. எதுவுமே வந்து திட்டுகள்லாம் இல்லை. டவுட் கேட்டால் எல்லாமே அட் டைமில் கிளியர் பண்ணிடுவாங்க. எப்போ கேட்டாலும் கிளியர் பண்ணிடுவாங்க. ஸோ இவ்வளோ மார்க் எடுத்ததுக்கு என்னோட டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னோட எய்ம் வந்து ஐஏஎஸ். நான் கண்டிப்பாக கரெக்டாக கண்டிப்பாக படித்து